கேட்டதை அள்ளித்தரும் ஒரு அதிசய கோவில். இந்த கோவில் பல வகையான அற்புதங்கள் நிறைஞ்சது. நேர்மையான பக்தியும் உண்மையான அன்பும் இருந்தா நம்ம கேள்விக்கு நொடி பொழுதுல அங்க பதில் இருக்கு. ஒரு தாயோட பாசம் எந்த அளவுக்கு நமக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு தாய் பாசத்தை கொட்டி கொடுக்கிற கோவில் அது. 10 கையோட முக்கன் நாயகியா அந்த பிரபஞ்சத்தின் தாய் ஆதி பராசக்தியே வந்து உட்கார்ந்து இருக்கிற இடம் அது. காளிக்கெல்லாம் பெரியவ ராஜகாளி. அந்த ஆதி பராசக்தி இந்த பிரபஞ்சத்தின் தாய் ராஜகாளின்ற வடிவத்துல வந்து 10 கையோட அமர்ந்திருக்கிற இடம் அது. இந்த ஒரு கோவிலுக்கு போனா 108 கோவில்ல இருக்கிற அம்பாளை தரிசிக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். எவ்வளவோ அம்பாள் கோவில் நம்ம போயிருப்போம். ஆனா இந்த கோவில் இமயமலைக்கோட ஒரு கனெக்டிவிட்டியில இருக்கிற ஒரு அற்புதமான கோவில். அடிக்கொருக்கா இந்த அம்பாளுக்கு அபிஷேகம் கங்கை தீர்த்தத்தால மட்டும்தான் நடக்கும். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 108 முக்கியமான அம்பாள் ஸ்தலங்கள்ல இருந்து உத்தரவு வாங்கி உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த ஒரு ராஜகாளியம்மன் கோவிலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம சேனல்ல என்னோட எல்லா வீடியோஸ்லயும் பக்தி எப்படி, நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்கிற வழிமுறைகள், அந்த சாஸ்திரங்கள், இது லாஜிக்கா, சயின்ஸ், விஞ்ஞான ரீதியா இது எப்படி நமக்கு வேலை செய்யுது, நமக்கு இதனால என்ன பிரயோஜனம், இதை பத்தின எல்லா தகவல்களையும் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு வந்திருக்கோம். நிறைய பேர் அதை பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணியே கேட்டீங்க, நிறைய விளக்கங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா இந்த மாதிரியான எல்லா விஞ்ஞான ரீதியான விளக்கங்கள் உங்களுக்கு பொதுப்படையான விஷயங்களை கிடைக்கும். ஆனா உங்க சொந்த விஷயங்களை கிடைக்குமா? எங்க கிடைக்கும்? கிடைக்கும் உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள நடக்கிற விஷயத்தை விஞ்ஞான பூர்வமாகவும் ஒரு லாஜிக்கோட உங்களுக்கு புரிய வச்சு அதற்கான வழியை உங்ககிட்ட இருந்தே வெளிக்கொண்டுகிட்டு வர்ற ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாம் யோசிப்போம், இப்படிலாம் ஒரு கோயில் இருக்கா அப்படின்னு. இருக்கு. இந்த கோயில் எங்க இருக்கு, இந்த கோயிலுக்கு எப்படி வரணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட நான் கடைசியில சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஒரு தடவையாவது அந்த கோவிலுக்குள்ள வந்து பாருங்க. 108 ஸ்தலங்கள், முக்கியமான ஸ்தலங்கள், காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும். இதுல ஒவ்வொரு கோவிலையும் போய் அந்த தெய்வத்துக்கிட்ட உத்தரவு வாங்கி அந்த சக்தி நிலை இந்த கோவிலுக்கு வந்து அந்த கோவிலை தேடி வர்றவங்க எல்லாத்துக்குமே இந்த கோவிலுக்கு போன பாக்கியம், அதாவது அந்த 108 கோவில்ல எந்த கோவிலுக்கு நீங்க போகணும்னு நினைச்சாலும் அந்த கோவில் கிடைக்க வேண்டிய வரம் இந்த கோவிலே கிடைக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவை வாங்கி அந்த 108 ஸ்தலங்கள், 108 கோவில்கள், அது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு 108 தெய்வத்தை ஒரு இடத்துல ஸ்தாபிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அப்படி அந்த 108 தெய்வத்தையும் ஒரே இடத்துல அமைச்சு இன்னைக்கு வரைக்கும் அங்க ஒரு வழிபாடு ஸ்தலமாக்கி அந்த ஸ்தலத்துக்கு வர்ற மக்கள் எல்லாத்துக்குமே 108 கோவிலையும் தரிசனம் பண்ண பாக்கியத்தையும் கொடுத்து எல்லாத்துக்குமே அங்க வழி இருக்கு. முக்தி நாயகி இருக்கா. முக்திக்கு கொல்கத்தா காலில இருந்து காஷ்மீர்ல எல்லையில காவக்காரியா இருக்கிறவ வரைக்கும் இங்க சவுத் இந்தியால தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற எல்லா முக்கியமான ஸ்தலங்கள், எல்லாருடைய குல தெய்வங்களும் கடந்து வந்து உட்கார்ந்து யாரு வந்தாலும் அவங்களுக்கு உடனடியா ஒரு விடையும் உடனடியா ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா அது இருக்கு. அஷ்டோத்தர சத தசபுஜ திரிநேத்திர ஸ்ரீ மகா ராஜகாளியம்மன் அப்படின்ற கோவில் 108 சக்திகளை ஒன்னு அடக்கி 10 கையை விரிச்சுக்கிட்டு அந்த சக்தி நிலை மிக பிரம்மாண்டமா வர்றவங்களுக்கு வந்த மாத்திரத்தில் அது விடை. உங்களுக்கு உங்களுடைய சொந்த விஷயங்களுக்கு அது விஞ்ஞான பூர்வமா அந்த பிரச்சனைக்கான காரணம், அதற்கான விடை. இதை பிரிச்சு நேர்மையா உண்மையான வழியில சாஸ்திர ரீதியா உங்களை கொண்டு போறதுக்கு சரியான முறையில வழிநடத்தி கொடுத்துட்டு இருக்கிற கோவில் அது. இந்த கோவில்ல பல அற்புதங்கள், பல அதிசயங்கள், இதை சொல்றதுக்கு ஒரு வீடியோலாம் பார்த்தா அது அவ்வளவு விஷயங்கள் இந்த கோவில் மூலியமா நடந்திருக்கு. இதுல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஒரு தடவை கட்டின சேலைய அந்த அம்பாள் திருப்பி கட்ட மாட்டாங்க. வருஷத்துல ஒருக்கா அந்த கோவில்ல நடக்கிற திருவிழா அன்னைக்கு, மாசி பௌர்ணமியில பொங்கல் திருவிழா நடக்கும். அந்த அன்னைக்கு அந்த சேலையை ஏலம் விட்டுருவாங்க. அந்த சேலையை கொண்டுகிட்டு போய் பக்தர்கள் தனக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுதோ இல்ல காய்ச்சல் மனவேதனையில இருக்கும் பொழுது அந்த சேலையை போத்தி படுத்துக்குவாங்க, இல்ல தலைமையில வச்சுக்குவாங்க.
உடனடியாக அந்த வியாதி அவங்களை விட்டு போக ஆரம்பிச்சு. சும்மா எல்லாருக்கும் மாறியும் வந்த உடனே அப்படி வேப்பலையில் அடிச்சு மந்திரிச்சு விடுற வேலையெல்லாம் ஆதாரபூர்வமாக, அறிவுபூர்வமாக, விஞ்ஞான பூர்வமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய கோவில் அது. இன்றைய இளைஞர்கள் நம்ம சாஸ்திரத்தை இதனுடைய தன்மை புரியாம, இதனுடைய அர்த்தம் புரியாம, இதனுடைய அற்புதம் புரியாம அதை நம்ம பழிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர்களுக்கான கோவில் இது. விஞ்ஞான பூர்வமா இப்படி பண்ணினா உனக்கு இது நடக்கும்னு உங்க வாழ்க்கையிலேயே அந்த கோவில், அந்த தெய்வம் மாத்தி கொடுக்குது, அமைச்சு கொடுக்குது. சாமின்னு ஒண்ணு இருக்கா, தெய்வம் நமக்கு ஏதாவது செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு தெய்வன்றதை இல்லைன்னு சொல்ற பேர் பல பேர் அந்த கோயிலுக்கு வந்துட்டு இன்னைக்கு தெய்வமே கதின்னு உட்கார்ந்து இருக்கிறவங்க இருக்காங்க. அந்த தெய்வ நம்பிக்கையோட தன் குடும்பத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த கோவில்னாங்க. அந்த கோவிலுடைய கட்டடம் வேலையாகிட்டு இருக்கு. அதுல இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் அந்த தாயின் அற்புதத்தால் நடந்தவை. அதுல இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கூட அந்த தெய்வத்தினுடைய அற்புதத்தால நடந்தது. அந்த அந்த கோவில நடந்த அற்புதங்களையும் அதனால் மக்கள் பெற்ற ஆனந்தத்தையும் சொல்லணும் அப்படின்னோம்னா அது நிறைய இருக்கு. ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு அதை பத்தி நான் சொல்லிக்கிட்டு வரேன். உங்களுக்கு ஏதாவது தேவை, உங்களுடைய பிரச்சனைக்கான விடை தேவை, இல்ல இந்த கோவிலை பார்க்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்க கமெண்ட்ல கண்டிப்பா உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை போடுங்க. அந்த கோவில் மூலியமா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த கோவில் எங்க இருக்குது அப்படிங்கறத நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், லொகேஷன் கொடுத்துருக்கேன், பாருங்க. கண்டிப்பா அந்த கோவிலுக்கு ஒரு தடவையாவது போய் உங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் இனி எப்படி நடக்கணும், நம்ம வாழ்க்கையில எப்படி நம்மளை வழி நடத்தி கொண்டுட்டு போய்க்கணும். நிறைய பேர் ஜாதகத்தை பார்க்கறாங்க, எங்கேயாவது போய் கேட்கறாங்க, இல்ல கேரளா பக்கம் அந்த மாதிரி மாந்திரிகத்தை தேடி போய் தன் தொழிலை வளர்த்திக்கணும், தன் குடும்பத்தை வளர்த்திக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில ஏதோ ஒரு வகையில அழிச்சும் போயிடுறாங்க. இவங்களுக்கு எது தெய்வம், எது செயற்கையா உருவாக்கப்பட்ட விஷயம், எது இயற்கையா உருவாக்கப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு 100 வருஷம் உன்னை பழக்கத்துல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு எப்பவுமே அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள போயிடுறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற பழக்க வழக்கங்கள் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுல கிடையாது. அப்படி ஒரு பழக்க வழக்கத்தை நம்ம பழகிக்கிட்டு இப்படிதான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனால் பழங்காலத்த முறைகளை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாம அது மூலியமா உங்களை வாழ வைக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்து உங்களுக்கு துன்பங்கள் வராம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் இந்த தெய்வம் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குது. உண்மையான பக்திய, உணர்வோடு இருக்கிற பக்திய, அந்த தெய்வத்துக்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு தாய் பாசம், இது எல்லாத்தையும் நமக்கு கண்கூட காமிச்சு கொடுக்கிற ஒரு ஸ்தலம் இன்னமும் நம்ம நாட்டுல இருக்கு. வழி தெரியாம விழிப்பிதுங்கி நிக்கிற உங்களுக்காக நான் சொல்றேன், ஒரு தடவை அந்த கோயிலுக்கு வாங்க. இந்த கோவில்னால எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் நடந்தது, எனக்கு அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா கண் கூட என் வாழ்க்கையில சயின்ஸையும் மீறி, மெடிக்கலையும் மீறி ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்த ஒரு விஷயம் இருக்கு. என் பையன் பிறந்தது. இதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல தெளிவா நான் சொல்றேன். என் மகன் பிறந்ததே இந்த சயின்ஸை மீறி, மெடிக்கல் ஃபீல்டையும் மீறி நடந்த ஒரு அற்புதம். அதை நடத்தி கொடுத்தது அந்த தெய்வம். நன்றி.